பூவில் அமர்ந்திடும் அழகு தமிழ் தாயே என பழக்கம் என
மறுப்பிலே பயின்ற பாவையின் மருங்கிலே வளர்கின்றாள் என்று அமிழ்தினும் இனிதான செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர்கள் மரபில் தோன்றிய என் உயிருக்கு மேலான பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, நாடகக்கலா ரசிகர்களே, கற்க கசடர கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்பது வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு. நான் அந்த அளவிற்கு படித்தவனோ அல்லது பட்டம் பெற்றவனோ கிடையாது. ஏதோ சின்னவன், சிற்றறிவு பெற்றவன், வேடமிட்டு பண்பாடி நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினாலும் அதனால் எழுந்த துணிவினாலும் கதையின் கதாநாயகனாக பொறுப்பேற்று இந்த அரங்கம் என்ற துணிவு கொண்டேன். நான் பேசும் பேச்சிலோ பாடும் பாட்டிலோ குற்றம் இருக்காது. கொலை காண முடியாது என்று சொல்வதற்கு என் உள்ளத்திற்கு திராணி எல்லை குற்றம் இருக்கத்தான் செய்யும், குறைகள் தென்படத்தான் செய்யும். அதற்காக என் மீது குறைபட்டுக் கொள்ளாமல் தெல்லமுதம் மூட்டி உரை திருத்தி வளர்த்தெடுத்தோர் கிள்ளை குளர்மொழி கட்டு மகிழ்வது போல் என்னை பாவித்து குற்றம் கலைந்து குணமது நாடி அமைதியை கடைபிடித்து அவையின் மரபை காத்துக் கொடுத்தீர்களே. ஆனால் என்னால் அறியப்பட்ட கலைத்திறங்களை என் சகாக்களின் உறுதியோடு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உங்கள் முன்பு சமர்ப்பித்து நற்பெயர் எடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு கணக்கு செல்லுகின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பு மைத்துனர், இந்த சின்ன நடிகனை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி, நன்றி, நன்றி. இந்த இடம் அப்படிப்பட்ட இடம், நாரதர் கூறிய இடம் இதுவேதான். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார், சேர்ந்து வரும் மேளத்திலே என் தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே
மண்டூரை சேர்ந்த அன்பு சகோதரர் நாதசுர வித்துவான் கலைவாமணி காளிமுத்து அவர்கள் இந்த சின்ன நடிகனை பாராட்டி 50 ரூபாயும், எனது சித்தப்பா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். எர்லப்பன் அவர்கள் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. கடவுளின் ஒப்பற்ற கற்பனையில் காட்டு வளர்த்து தான் காண முடியும் என்று கூறுவார்கள். தவம் செய்யும் முனிவர் போல் ஓய்ந்து வளர்ந்த மரங்கள் எத்தனை, வாழ்க்கையின் லட்சிய பிறருக்கு பயன் தருவது என்ற அடிப்படையில் பூத்து குலுங்கி நிற்கும் மனமுள்ள மலர்கள் எத்தனை, தன் உடலை தேய்த்து தேய்த்து உள்ள உருவம் வாங்கிய போதிலும் பிறருக்கு மனம் தருவதில் கொஞ்சமும் பின்வாங்கா தியாகிகள் போன்ற விளக்கும் அகிலும் சந்தனமும் எத்தனை, உண்மையிலே கொளுத்த கொய்யாக்கனிகள், வேரிலே பழுத்து நிற்கக்கூடிய பலாக்கனிகள், மரகத போன்று போல் விருந்து கிடக்கும் புல்வெளிகள், வான் உயர ஓங்கி வளர்ந்த மலை சிகரங்கள், இந்த தருக்களின் நிலையிலே இனிய குரலோடு ஓசை தரும் பலவிதமான வர்ணஜால பறவை இனங்கள், இந்த சூளையிலே மயில்களும் தேனருந்த மண்டுகளும் புறாக்களும் இசைக்கின்ற சத்தத்தை கேட்கும் பொழுது மனதிற்கு எவ்வளவு விதமாக உள்ளது தெரியுமா? அது என்ன கொய்யாக்கனி, செந்தமிழ் நாடனும் போதில்லை இன்ப தேர் வந்து பாய்ந்து தொடையும் இல்லை, தொடையும் இல்லை, காதினிலை என்பது கேட்பது, அவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று கூறுகிறேன். மலமிகு சோலையிலே மாநிலங்கள் தறிவோட அன்பு மைத்திரன் எல்லாம் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. மலமிகு சோலையிலே மாநிலங்கள் தறிவோட, மலமிகு சோலையிலே மாநிலங்கள் தறிவோட, பகிபல பூப்பறிந்து வந்த மாலைகள் கூடுவே, பகிபல பூப்பறிந்து வந்த மாலைகள் கூடுவே, மலமிகு சோலையிலே மாநிலங்கள் தறிவோட.
அடே அப்பா எத்தனை தாபக்கம் சோமன் இனிமையான காலத்துடன் ஆளோட பாடுகின்ற அழகு மங்கை வள்ளி இந்த வனத்திற்குள் காவல் புரிவதாக மகிழ்ச்சி சொன்னார். அப்படி ஒன்றும் காணவில்லை. சாப்பாட்டு அடே அப்பா என்னடா சாரீரமே இவ்வளவு அழகாக இருந்தால் சரீரம் என்ன அழகா இருக்கு. தொண்டையே இவ்வளவு இனிமையா இருக்குன்னா பூ வைக்கிற கொண்டை எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே அப்ப அவ்வளவு அழகாக இருக்கிறார். அழகென்றாலும் அழகை இவளுக்கு அணியாய அழகு. இப்பேற்பட்ட அழகிய பார்த்ததே இல்லை. தெய்வ ரூபம் என்னால் திருமலைகளாம் திரட்டி கைவிருந்த வேதனைகளை கற்பித்து விட்டானோ அன்றொரு நாள் குட்டி சிறையில் இட்டன் என்கின்ற குரோதத்தை தன் மனதில் வைத்த பிரம்மதேவன் என்னை தட்டி கேட்க முடியாமல் கட்டுண்டு கிடக்கும் காதல் சிறையில் தள்ள திட்டமிட்ட என்னை படுத்திருப்பான் இவளை படுத்திருப்பான் போல் தெரிகின்றது. படைத்திருப்பான் கம்பியின் கைகளால் அடித்து காய்ச்சி வெட்டி தீராமல் செம்மலரும் கைமலரால் செய்து வைத்த பொறுப்பாவை சிற்பிக்கிறது. பொற்சிலையோ பொன்னால் செய்யப்பட்ட சிலையோ ஐவரளிக்குள் அமர்ந்த சிவனாருக்கு தெய்வ வடிவெடுத்த செயலையும் இவள்தானோ. இவள் பச்சை பரிமளங்கள் பாங்காய் கலந்தரைத்து கொச்சி மஞ்சள் பூசி குளித்ததில் மேனியின் மேல் தாண்டு முழுது சமாது கலம்பம் பூச்சி காஞ்சிபுரம் வெண்கலவை கண்டையிட்டு சேலை கட்டி ஆடகப்பன் வெட்டிட்டு அழகு வெள்ளி தண்டையிட்டு பாடகங்கள் இட்டு பசும்பொன் தலங்கை இட்டு இவள் கால் தலங்கை கட்டி பவளம் கனகவளை பொற்கடகம் தட்டு சரியை சரியாக கை கணிந்து செய்ய கொடிப்பவளம் செம்மணிகள் ஈன்றது போல் கை விரல்களுக்கு ஏற்ப ரத்தினைகள் மோதிரங்கள் இட்டு கைவளையில் பலபலபலமான பட்டு ரவிக்கையிட்டு பழைய கொண்டாரையிட்டு வட்டமலை மார்பிலங்க வச்சிர சமடியிட்டு துள்ளி குதித்தாடி வரும் அழகை பார்த்தால் யாரை இவ்வளவு வர்ண செய்ய பட்டு வண்ண திட்டு படகு துறைய விட்டு இப்ப யார வர்ண செய்ய எப்படி பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளவு வர்ணிப்பு. எவ்வளவு தூரம் உயர்த்தி பேசுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜாதகமா இருக்கும். நமக்கு எனக்கு வெடுக்க நம்ம பங்காளி பட்டு வந்த சிட்டு படகு துறைய விட்டு பார்ப்பது யாரையடி நீ என்ன நடமோட்டி பார்ப்பது யாரையடி அண்ணன் நடமோட்டி
நமக்கு கேடு. நாரதர் கூறிய இடம் இதுபோல். இதேதான். யாரோ ஒரு காவலர் எங்கும் அங்குமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார். காவலர் வருகிறார். வடவேடன் கோபமா காட்டில் வந்து கூரையா உங்கள் ஊர் பேர் குறைத்திட வகையும் காணும் சோரத்தனமை காவலை மீறி சொல்லமையல் சொல்லு சோரத்தனமை காவலை மீறி சொல்லு சோரத்தனமை காவலை மீறி சொல்லமையல் சொல்லு சரண கேசிநாதா என கங்காதரா யாரண 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 யாரணவென்று கேட்ட உள்ளகாமக்காரரே யாரண என்று கேட்ட அன்பு உள்ளகாமக்கார ஐயா 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 யாரெனவென்று கேட்ட எனது அன்போ உள்ள காவல்காரா திரமா இங்கு வந்து வேட்டைக்கு நான் திரமா இங்கு வந்து வேட்டைக்கு 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 என்னுடைய நாடோ வெள்ளிமலை வேட்டைக்கு நான் வந்தேன் என் பிறப்பில் என்ன வினை செய்தேனோ இறைவா 70 நாடகத்தை பேசிட்டு உள்ள பார்த்துக்கிறாங்க. என் பிறப்பில் என்ன வினை செய்தேனோ இப்பிறப்பில் இந்த தினை வளத்தை காக்க வந்தேன் ஐயா இப்பிறப்பில் இந்த தினை வளத்தை காக்க வந்தேன்